Day 1. நாங்கள் ரீசெண்டாக மூணாருக்கு தான் வந்திருந்தோம். எடுத்தோடனே நாங்கள் வந்துட்டு டீ எஸ்டேட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸை விசிட் பண்ண போயிருந்தோம். என்னடா இவ்வளோ பெருசுக்கு இருக்குது, பயப்படாமல் உட்காந்துருக்காளே தானே பார்க்குறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயம் இருக்குது கைஸ். அதெல்லாம் வச்சுட்டு தான் மறைச்சிக்கிட்டு அம்மா வீடியோ எடுக்கவும் நிறையா போஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறாங்களேன்னு நானும் இதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். என் ரியாக்ஷனை பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமேட்டு அங்கே ஷாருக்கான் போஸ் எல்லாம் கொடுத்துட்டு அடுத்து இந்த டீ எஸ்டேட்டோட ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஆயுர்வேத இதுக்கு தான் போயிருந்தோம். அங்கே ஃபோன் அலோடு இல்லாதனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல. அது பிறகு நாங்கள் போட்டிங் தான் வந்திருந்தோம். அங்கே கண்ணாடி பிடிச்சி ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிங்கை பராக் பார்த்துட்டு இருந்தா அது டைவ் அடித்து அவ்வளோ எங்களுக்கு ஷாக்கு தருது. சரி ஓகே அடுத்து நம்ம தான் போகிறோன்னு அதெல்லாம் பராக்கு பார்த்துட்டு இருந்தோம். அது பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் சரி ஓகே போகலாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னா அந்த கடைசி நிமிஷத்தில் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்பியும் கண்ணாடியை பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு ராத்திரியே ஆகிட்டு நாங்கள் பார்க்குக்கு தான் போயிருந்தோம். அங்கே இருக்கிற இது வேறு லைட்டு போய் வேறு வந்துட்டு இருந்துச்சு. சரி ஓகேன்னு லைட் இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த கர்வுக்குள்ளே சுற்றி விளையாண்டுட்டு பூவெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்தோம். அடுத்து அங்கே ஒரு ஹார்டின் கார்டன் இருந்துச்சு. அதில் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதோட Day 1 முடிஞ்சிருச்சு. Day 2. செகண்ட் எப்போ பேக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே ஹோட்டலில் இருக்க வியூவெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோமா எங்கள் அம்மா டிஃப்ரெண்ட்டாக போஸ் கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி பரதநாட்டிய போஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்கே நல்லா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்க வியூவெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் போன இடம்னா டாப் ஸ்டேஷன். இங்கே வந்துட்டு வியூ கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஃபென்டாஸ்டிக். என்னென்னா இங்கே இருக்க சொன்னால் நான் அப்படியே இங்கே இருந்துடுவேன். ஆனால் என்ன குளிர் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதை நான் விட்டா விரைஞ்சி போயிடுவேன் போல இருக்கு. அதனால் காதில் அட்டிக்கிறதெல்லாம் வேறு வாங்கினேன். சரி ஓகேனா அதை வச்சு ஃபோட்டோனா எடுப்போன்னு அதை வச்சு ஃபோட்டோனா எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகணுன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி டேமுக்கு போகிறோன்னு. சரி ஓகே லாஸ்ட்டாக இருங்க நாங்கள் போய் ஃபோட்டோனா எடுத்துகிட்டு வந்துடுறோன்னு திரும்பியும் மேலே போய் நாங்கள் ஃபோட்டோனா எடுத்துகிட்டு வந்தோம். நான் காதில் மாட்டிக்கிறேன்னு சொன்னேன்ல இதுதான். அதுக்கப்புறம் கீழே இறங்கி அது ஒரு ப்ளேஸ் ஃப்ரீயாக இருக்கவும் அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வண்டியில் ஏறி டீ எஸ்டேட்டெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் டேமுக்கு வந்துவிட்டோம். அங்கேயும் போட்டிங்கெல்லாம் இருந்துச்சு. ரைட் சைடு ரிவர் மாதிரி இருக்குது, லெஃப்ட் சைடு பார்த்தா இந்த டேமு, அதுக்கப்புறமா ஒரு கவ் வேறு சிங்கிளாக உட்காந்துருக்கு. சரி ஓகேன்னு அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோன்னா ஓப்பன் ஜூ ஜீப் சஃபாரியா இல்லை நாங்கள் வந்துட்டு இது சிங்கம் புலி அதெல்லாம் பார்க்கலான்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்மளும் பார்க்க போகலான்னு நாங்கள் போட்டிங்கெல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு சரி ஓகே சிங்கம் புலியெல்லாம் பார்க்க போகலாமான்னு போனோம். அந்த அங்கிள் அப்படியே தான் சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் டேமுக்கு போனால் அங்கே மழை வந்துடுச்சு. சரி ஓகேன்னு மலையில் நனைஞ்சிக்கிட்டே அதுக்கப்புறம் டீ எஸ்டேட்டுக்கு வந்துவிட்டோம். அங்கே ஃபோட்டோனா எடுத்துகிட்டு அப்போ தான் அந்த ஜீப் அங்கிள் வந்துட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த டீ எஸ்டேட்டில் இருக்க ஒரு இலை கிட்டத்தட்ட இந்தியாவில் 120 வருஷத்துக்கு வாழுமா. அது மட்டும் இல்லாமல் இது சைனாவில் 3000 இயர்ஸ்க்கு வந்துட்டு இது இருக்குமா. ஆனால் இதுக்கு வயசாகிடுறனால இதை வந்துட்டு 40 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு திரும்பி புதுசாக வைப்பாங்கன்னா. அதனால தான் டீ குடித்தா ரொம்ப நாள் எனர்ஜிட்டிக்காக வாழலான்னு சொல்கிறாங்க போல் இருக்குது. சரி ஓகேன்னு நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு 3ஆக வந்திருக்கோமே சாக்லேட்டெல்லாம் வாங்கிட்டு இதோட இந்த டூர் முடிஞ்சிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.